அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் நலமா? நானும் நலம். என்ன அப்படின்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன ஸ்டோரி தான், என்னோடய பர்சனல் ஸ்டோரி. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு கிடைச்சிருக்கு. அந்த நட்பை பற்றி பேச தான் சொல்கிறேன். நான் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, நண்பர்களை தேடி நான் போய் பிடிப்பேன். எப்படி நண்பர்கள்னால், எனக்கு பிடிச்ச நண்பர்கள், எனக்கு தோதான் நண்பர்களை நானாக க்ளோஸாக நினைப்பேன். ஆனால் என்ன ஒருத்தர் மட்டும்தான் அவரு க்ளோஸாக அவரே பேசி பழகின நண்பர். எங்கே சந்தித்தோம் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறேன். அப்போ நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். அவர் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். அவர் பிகாம் படிக்கிறாரு. அவருக்கு என்னென்னா என்ன மேலே ஒரு ஒரு கேர் அண்ட் இதாக இருக்கும், அஃபெக்ஷனாக பேசுவார். நான் நார்மலாக பேசிட்டு வருவேன், என்னங்க அப்படின்னு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் நல்லா தூங்கிட்டு வரும் பஸ்ஸில் வரும்போது ஒரு வளைவு வரும். அந்த வளைவு வரும்போது நான் கீழே விழுந்துருவேன் ஒரு சில நாள். அவங்க மற்றவங்களாம் சிரிப்பாங்க. ஆனால் அவன் ஒரு நாள் என்ன பண்ணான் அப்படின்னா, நான் கீழே விழும்போது பக்கத்தில் கையை பிடிச்சி இறுக்கி உட்காந்துருந்தான், கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு. அதில் அவன் மேலே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ், நம்மளையே தாங்க ஒரு நண்பர் இருக்கான் அப்படின்னு. ஆனால் இந்த நட்பு பார்த்திங்கன்னா கடைசி இதுவரையுமே நல்லாயிருக்கு, இனிமேலும் நல்லாயிருக்கும், கடைசி வரையுமே இருக்கும். இந்த நட்பு எப்படின்னா, தினமும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். ஒரு டெய்லியும் ஃபோன் பேசிக்குவோம், இல்லைன்னா எங்களுக்குள்ளே 2 நாளைக்கு ஒரு டைம் ஷேர் பண்ணிக்குவோம். நான் மற்ற நண்பர்கள் நானாக பிடிச்சி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்களா, அந்த எல்லைகள் மட்டும்தான். ஒரு காலேஜ் படிக்கிறப்பையோ, ஒரு வேலைக்கு போகிறப்பையோ, அவ்வளோதான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம் கற்றுக்கிற பாடம் என்னென்னா, நம்மளை தேடி வர நண்பர்கள் கடைசி வரையும் இருப்பாங்க. நாம்ளாக தேடி தேடி பிடிக்கிற நண்பர்கள் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. எதுவுமே அப்படி தான் லைஃப். இது ஒரு சிறிய அனுபவங்க, அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை. பாய்.